Hi viewers, welcome to Belacan channel. இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா ராயல் என்ஃபீல்ட் ரீவான் கஸ்டோட 4 கோட் ட்ரபிள் ஷூட்டிங் பத்தி அப்புறம் சிங்கிள் ட்ரபிள் ஷூட்டிங் பத்தி ரியர் சஸ்பென்ஸோட ட்ரபிள் ஷூட்டிங் பத்தி வீல் ரிம் வீல் அதுக்கு அப்புறம் டயர் இன்னொரு ட்ரபிள் ஷூட்டிங் பத்தி பார்க்க போறோங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லா பாருங்க. 1080 பிக்சல்ல பாருங்க. ஃபுல் ஸ்கிரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. ஏன்னா சில டேட்டா கொடுத்திருப்போம். டிஸ்க்ளைமர், Instagram ID இந்த வீடியோக்கு ரெக்கார்ட் இருந்தா ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணி பிராக்டீஸ் பண்ணி இது மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்போம். கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. கொஞ்சம் கமெண்ட் பாருங்க. இப்போ இந்த வீடியோ பண்ணிறேன். ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு, அப்டேஷன் இருக்கு அப்படினா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் வர மாதிரி பின் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி ராயல் என்ஃபீல்ட் ரீவான் கஸ்டோட 4க எப்படி டிஸ்மேண்ட் பண்றது, அசெம்பிள் பண்றது, என்ன செக்ஷன் இருக்கு, அது எப்படி ஆயில் ஃபில் பண்றது அப்படின்னு சொல்லி வீடியோ பார்த்தாச்சுங்க. 4 ட்ரபிள் ஷூட்டிங் 4க்கு அசெம்பிள் ஆயில் லீக் ஆகுறதுனா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி டயகிராம் ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கணும். அது என்னன்னு சொல்லிடுறாங்க. இது இந்த டாப்ல மட்டும் டாப் நட்டுங்க, அப்புறம் இது புஷ், அதுக்கப்புறம் வாசர், இது மெயின் ஸ்ப்ரிங், அப்புறம் இது பிஸ்டன் செட்டப்புங்க, இது ரீபவுண்ட் ஸ்ப்ரிங், இது கீழே மாட்டக்கூடிய இந்த ஆயில் கேப் லாக்குங்க, இது இன்னொரு டியூபுங்க, இது கே டியூப், இது என்ன டியூப், இந்த மெயின் டியூப்னு சொல்லலாம். இந்த மெயின் டியூப்ல கீழே வருது ஸ்லைடு புஷ்ங்க, அப்புறம் இது அவுட்டர் டியூபுங்க. இதான் நீங்க பாப்பீங்க இல்லீங்களா, இந்த லைட் ரிஃப்ளெக்டரோட இருக்கும் பாருங்க. இதுல இந்த இடத்துல உள்ள நம்ம ஃபர்ஸ்ட் மாட்டுறது புஷ் மாட்டுவோம், அப்புறம் வாசர், அதுக்கப்புறம் ஆயில் சீல் லாக் பண்ணக்கூடிய அந்த கிளிப், அப்புறம் டஸ்ட் சீல், இதெல்லாம் தாங்க செக்ஷன். இப்போ இந்த 4 கஸ்டமர்ல இருந்து ஆயில் லீக் ஆச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம ஆயில் எக்ஸ்ட்ரா ஃபில் பண்றோம் அப்படினாலும் ஆயில் லீக் ஆகுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 கஸ்டமர்ல டாப்ல மாடல் டாப் நட்டு இதுல 2 ஓரிங் வரும். இதை டைப் இருந்தால் இது மூலமா ஆயில் வெளியே வருங்க. இந்த ஆயில் சீல் இருக்கு இல்லீங்களா, அது சரி வருதுனாலும் கண்டிப்பா ஆயில் லீக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டஸ்ட் சீல் ஏதாவது சரி வருதுனாலும் ஆயில் லீக் ஆகுங்க. இந்த கேட் டியூப் இருக்குல்ல, இதுவும் இந்த மெயின் டியூப் கனெக்ட் பண்ணுவோம், அதில் ஏதாவது ஆயில் லீக் ஆனாலும் வருங்க. அப்புறம் இந்த கேட் டியூப்ல இருக்கக்கூடிய பாட்டம் இருக்கு இல்லைங்களா, இதில் சரி வருதுனாலும் பாட்டமில் லீக் ஆகுங்க ஆயில். நம்ம 4ல ஹிட்டிங் நாய்ஸ் வருது அப்படின்னா என்ன ரீசன் சொல்லி பார்க்கலாங்க. இந்த டாப்பில் வர டாப் நட் இருக்குங்களா, இது சரி வர உட்காராமல் இருந்தாலும் சவுண்டு வருங்க. அதுக்கப்புறம் இந்த பிஸ்டன் செட்டப்பை இந்த மெயின் டியூபுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த அவுட்டர் கவர் டியூப்பில் ஒரு 8mm ஆனஸ்க்ரூ போட்டு நம்ம டைட் பண்ணுவோம். இது ஒழுங்காக இருந்தாலும் கீச்சு கீச்சுன்னு சவுண்டு வருங்க. 4 காயில் வந்து கம்மியாக ஊற்றிருந்தாலும் கீச்சுன்னு சவுண்டு வருங்க, அதாவது ஹிட்டிங் நாய்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த மெயின் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இது வீக்கரானாலும் இது சாஃப்டானாலும் ஸ்டிக்கியாக இருந்தாலும் சவுண்டு வருங்க. அப்புறம் இந்த பிஸ்டனில் வரக்கூடிய இந்த ரீபவுண்ட் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, இது சரி வரதுனாலும் அந்த கீச்சுன்னு சவுண்டு வருங்க. அதுக்கப்புறம் பிஸ்டனில் ரிங்கு போடப்பட்டிருக்கும், அந்த ரிங்கு தேஞ்சிருந்தாலோ இல்லை வீக்காக இருந்தாலும் டேமேஜ் இருந்தாலும் சவுண்டு வருங்க. 4 கோட் ஆக்ஷன் வந்து ஹார்டாக இருக்குது இல்லை சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறது என்ன ரீசன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அசம்பிளி ஒரு டைம் சொல்லிடுறாங்க. இது பிஸ்டன் செட்டப்புங்க, மேலே பிஸ்டன் ரிங் வரும், அதுக்கப்புறம் கீழே ஸ்ப்ரிங்கு போட்டுப்போம், ரீமோன் ஸ்ப்ரிங்கு. இந்த செட்டப்பு இதை எடுத்து அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். இந்த மிச்சர் ராட்லேருந்து என்ன போடுவோம் அப்படின்னா இந்த பாட்டம் ஆயில் கேப்பு இதை மாட்டியிருப்போம். அதுக்கப்புறம் இந்த செட்டப்பை எடுத்து கொண்டு போய் இந்த அவுட்டர் டியூபுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அடியில் 8mm வச்சு நம்ம லாக் பண்ணுவோம், 8mm ஆல் ஃபாஸ்டனர் வச்சு. இந்த அவுட்டர் டியூப்பை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம இந்த புஷ்ஷை வைப்போம், அதுக்கப்புறம் வாசரு, ஆயில் சீல் லாக்கு, அதுக்கப்புறம் டஸ்ட் சீல் இது மாதிரி வச்சிருவோம். இதுக்கப்புறம் மேலே இந்த இன்னர் டியூப், இந்த மெயின் டியூப் தெரியும், இதுக்குள்ள எதை இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மெயின் ஸ்ப்ரிங் இன்சர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாசருக்கு அப்புறமேட்டுக்கு புஷ், இதுக்கு மேலே தான் நம்ம டாப் நட்டை வச்சு லாக் பண்ணுவோம். இதாங்க அசம்பிளி செட்டப். இப்போ 4 கோட் ஆக்ஷன் ஹார்டா இருக்கு அப்படின்னா 4 கோட் ஆயில் நம்ம அதிகமாக ஃபில் பண்ணியிருந்தா ஹார்டா இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மெயின் ஸ்ப்ரிங், இந்த ரீபர்ன் ஸ்ப்ரிங் வீக்காக இருந்துச்சு அப்படின்னாலும் 4 கோட் ஆக்ஷன் ஹார்டா இருக்குங்க. 4 கோட் ஆக்ஷன் வந்து சாஃப்டா இருக்கு அப்படின்னா 4 காயில் நம்ம ஃபில் பண்றது கம்மியான ஃபில் பண்ணிட்டோம்னா சாஃப்டா இருக்குங்க. அப்புறம் இந்த மெயின் ஸ்ப்ரிங், இந்த ரீபர்ன் ஸ்ப்ரிங் இது சரி வரனாலும் 4 கோட் ஆக்ஷன் சாஃப்டா இருக்குங்க. இன்னொன்னு 4 காயில் நம்ம ஃபில் பண்றோம் இல்லைங்களா, அப்ப ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஆக்ஷன் நம்ம கொடுத்து பார்க்கணும். சப்போஸ் அது ஹார்டா இருக்கு இல்லை சரி வர இல்லைன்னா நம்ம உடனே செக் பண்ணணும் 4 கோட் ஆயில் மூலமா எங்கேயாவது ஏர்லாக் ஆயிருக்கா அப்படின்ட்டு. ஏர்லாக் ஆயிருந்தாலும் நமக்கு சரி வர இருக்காதுங்க. நம்ம வண்டி ஓட்டும் போது ரைடிங் வந்து ஸ்டேபிளா இல்ல, ஒரு சைடு இழுத்துட்டு போகுது இல்லை சரியா இல்லை இழுக்குது இல்லை டைட்டா இருக்கு அப்படின்னா என்னென்ன ரீசன் சொல்லி பார்க்கலாங்க. 4க்கு இந்த அவுட்டர் டியூப்ல தான் மாட்டுவோம். இதுல நம்ம 4க்கு 2 சைடு வருது இல்லைங்களா, இதுல ஆயில் வந்து 2 சைடும் ஒரே மாதிரி அடிக்கணும், அப்படி இல்லாட்டியும் ரைடிங் கம்ஃபர்ட் இருக்காதுங்க. இந்த 4க்கு இந்த கவர் டியூப்ல போய் உள்ள இன்சர்ட் பண்றோம் இல்லைங்களா, இதுல இந்த பிளாஸ்டிக் செட்டப் வருது, இது சரி வரலனாலும் கீச்சுன்னு வரும், இது ஒழுங்கா இல்லைனாலும் நமக்கு ஒரு மாதிரி அலைன்மெண்ட் மிஸ் ஆன மாதிரி இருக்கலாங்க. இந்த 4 செட்டப்பை கவர் டியூபோட டாப்ல கொடுத்து மாட்டுவோம் ஒரு 8mm ஆல் ஃபாஸ்டனர் மூலமா. அது சரி வர ஃபிக்ஸ் பண்ணனாலும் நமக்கு ஸ்டேபிளா இருக்காதுங்க ரைடிங். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேரிங் ஸ்டெம்முங்க, இதுல கோன் செட்டப் வரும், சில வாசரு சில வேன் ஐட்டம்லாம் வரும், அது சரி வருதுனால நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காதுங்க. லெஃப்ட் ரைட்டு ஒரு மாதிரி ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் திருப்பும் போது ரைட் திருப்பும் போது கீச்சுக்கின் சவுண்ட் வந்து ஹார்ட் இருக்கு அப்படின்னா இந்த கோன் செட்டப் போயிருக்கும். இதை மாத்திரப்ப நான் அந்த வீடியோ பண்றேங்க. பொதுவாக இது பேஸ் பண்ண செட்டப் நல்லா இல்லைனாலும் நமக்கு ரைடிங் ஸ்டெபிலிட்டியா இருக்காதுங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த பாரு, அதுக்கப்புறம் இதை ஹோல்டு பண்ணக்கூடிய கிளாம்பு, இந்த கிளாம்பில் வரக்கூடிய போல்ட்டு சரி வர உட்கார வைக்கலனாலும் நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காதுங்க. இதில் ஒரு ரிங் நட்டு வரும், அந்த ரிங் நட்டு சரி இல்லைனாலும் நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காதுங்க. அப்புறம் த்ராடல் கேபிள், கிளச்சு கேபிள் இதெல்லாம் கரெக்டாக உட்கார வாட்டி இது இழுத்து பிடிச்சி கூட லெஃப்ட் ரைட்டு இல்லாமல் ரைடிங் வந்து நமக்கு கம்ஃபர்ட்டாக இல்லாமல் இருக்கலாங்க. அப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் வருதாங்க, இது லெஃப்ட் ரைட்டை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இது ஒரு மாதிரியும் அது ஒரு மாதிரியும். இது ஒரு எக்ஸாம்பிள் லெவல் 5 வச்சுட்டு அது லெவல் 4 வச்சோம்னாலும் நமக்கு ஸ்டெபிலிட்டி வராதுங்க.
ரியர் சஸ்பென்ஸில் புஷ் வரும், சில செட்டப்லாம் வரும். அது சரி வர இல்லைனாலும் டேமேஜ் இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் கீச்சின்னு சவுண்டு வரும். இந்த மாதிரி ரியர் சஸ்பென்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம சஸ்பென்ஸனே மாற்றி ஒன்றுங்க சர்வீஸ் பண்ண முடியுமான்னு தெரியலைங்க. ஆனால் பொதுவாக ரியர் சஸ்பென்ஸே மாற்றிடுறதாங்க பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஸ்விங்காமல் வரக்கூடிய இந்த புஷ் இருக்குது இல்லைங்களா, இது சரி வர லூபு இல்லாமலோ இது கொஞ்சம் அறகுறைய தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு லெஃப்ட் ரைட்டு ஒல்ட்டி வர மாதிரி இருக்குங்க. அப்புறம் நம்ம இந்த டயர் ப்ரெஷர் இருக்குங்களா, ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ ரியருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அப்படி பண்ணாமல் இருந்தாலும் நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காதுங்க. இப்போ இந்த வீலை பொறுத்த வரைக்கும் நாம் ரிம்மு கரெக்டாக இருக்கா, டேமேஜ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்போக்கு கரெக்டான டைட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலைன்மெண்ட் பார்க்கணுங்க. அப்புறம் பேலன்ஸ் பண்ணணும். இதை பேஸ் பண்ண வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுங்க. ஃப்ரண்ட்டு ரியரில் வரக்கூடிய வீல் பேரிங் இருக்குங்களா, அது தேவைப்பட்டிருந்தாலும் ரைடிங் ஸ்டெபிலிட்டி இருக்காதுங்க. வீல் ஹப்பு, அதில் போடக்கூடிய அந்த ஸ்பிண்டில் ராடு, அப்புறம் அந்த ரியர் வீலில் நம்ம செயின் ஸ்ப்ரைட் செயின் செட்டப் மாற்றும் போதே அந்த ரப்பர் கூஸ் ட்ரைவ் வருங்க, அதையும் சேர்த்து மாற்றிடணுங்க. இதெல்லாம் சரி வருதுனாலும் ஸ்டெபிலிட்டி கிடைக்காதுங்க. அதுக்கப்புறம் வண்டி எங்கேயாவது இப்போ ஆக்சிடென்ட் ஆயிருந்துச்சுன்னா இந்த கோன் செட்டப்பை பெண்டாக இருக்கலாம், அப்படியே ஸ்விங்கம் பெண்டாக இருக்கலாம், இல்லை பாடியோட மெயின் சேசி ஃப்ரேமே வந்து பெண்டாக இருக்கலாம். அதனாலே ஒரு சைடு எடுத்துகிட்டு போகிற மாதிரியோ ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் டயர் வந்து ஒரு சைடு அடிக்குதுனாவே நமக்கு தெரிஞ்சதானுங்களே, இந்த செயின் மாட்டுறப்ப கரெக்டான லெவலில் லெஃப்ட் ரைட் ஹேண்டு கரெக்டான பார்த்து ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இருந்தால் டயர் ஒரு சைடு அடிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம காற்று ஓரம் அடிச்சிட்டோம் அப்படின்னாலும் டயரோட சென்டர் மட்டும் அதிகமாக தெரியும். இதை காற்று கம்மி அடிச்சிட்டுனா டயரோட சைடு பகுதி அதிகமாக தெரியும், சைடு கிராக்களும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. ரைடிங்கு அன்ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் தாங்க ரீசன். இப்போ நான் சொல்கிற ஒவ்வொன்றுமே ஆல்ரெடி வீடியோ பண்ணியாச்சுங்க. ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா போதும், நானே ஆர்டர் பேஸ் பண்ணி என்னென்ன அப்படிங்கிற மாதிரி வீடியோ லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ரீவான் கிளாஸோட ட்ரபிள் ஷூட்டிங் பெஸ்ட் பண்ண வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். இன்னும் நிறைய ட்ரபிள் ஷூட்டிங் பெஸ்ட் பண்ண வீடியோஸ் போட இருக்கும். அதனால் நம்ம சேனல் கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். நம்ம மேக்ஸிமம் இந்த டாபிக் பேஸ் பண்ண ட்ரபிள் ஷூட்டிங் வீடியோஸ் கொடுத்தாச்சுங்க. அதுக்கு மீறி ஏதாவது 1-2 பண்ணால் கமெண்ட்டில் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக ஏதோ ஒருத்தர் நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு ஏதாவது நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை அதையுமே டவுட்னா இன்ஸ்டாகிராம் எழுதிக்குவாங்க, வாய்ஸ் காலோ வீடியோ காலோ கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனல் புதுசாக வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.